மேலே பார்க்கக்கூடிய இந்த சிறுவனினுடைய உயிர் தற்போது ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த பிஞ்சு வயதில் தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் பிறந்திட்ட சிறுவன். மயிலாடுதுறை பூம்புகார் பகுதியில் பிறந்த சுதர்சன் அப்படின்ற அந்த சின்ன பையன், 13 வயசு தான் ஆகுது. செம்பன்னார் கோயில் இருக்கக்கூடிய கலைமகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். தினம்தோறும் பள்ளிக்கு நடந்தான் சென்றாக வேண்டும். சைக்கிள் வாங்க வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, இன்னமும் பஸ் வசதி கிடையாது. சைக்கிள் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட தன்னுடைய வறுமை அப்படின்றது அந்த பையனுடைய ஆட்பிடிப்பில் இருக்குது. அப்பேற்பட்ட சூழலை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கல்வி என்கிற ஒரு பெரும் லட்சியத்தை முன்னெடுத்து வறுமையை மாற்றக்கூடியவனாக திகழ்வேன் என்கிற ஒரு உறுதி பூண்டு அவன் நடந்தே போயிட்டு வந்திருக்கிறான். புள்ள பாவம். அப்படி ஒரு நாள் போயிட்டு வரக்குள்ளதான் என்ன இருக்குதுன்னா, ஒருத்தர் பைக்கில் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டுருக்கிறான். அப்போ போகிறவங்கள்ட்ட கேட்டு தான் போய் அவனும் வந்தான். இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிற சத்தை கூட்டு போங்க. அவர் அப்புறம் ஸ்கூல் பசங்களை யூனிஃபார்ம்லாம் போட்டு நின்றதும் வாப்பா அப்படின்னு 2 பசங்களை கூட்டு போயிருக்கிறார். கடைசியில் நடந்ததே வேறு. போயிட்டு இருக்கக்குள்ளே ஒரு பேர் விபத்து, யமனே எதிராக நின்றது போன்ற ஒரு பேர் விபத்து. புகைப்படத்தை பார்ப்பீங்க. நிலை குலைந்து போய் 3 பேருமே கீழே விழுறாங்க. வண்டியை ஓட்டினவங்க சுதர்சன், இன்னொரு பசங்க. அதில் இந்த பசங்க மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பையனுடைய அண்ணன் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு காணொலி போடுங்க, கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம், இன்னொரு 4 லட்ச ரூபா தேவைப்படுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சைக்கிள் வாங்கவே முடியாதுண்ணா, எங்கள் குடும்பம் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் அடமானம் வச்சு விற்று இப்போ தம்பியை காப்பாற்றிட்டு இருக்கிறோம், ஒரே ஒரு காணொலி அவசியம் போடுங்கண்ணா அப்படின்னாங்க. இதில் என்னப்பா இருக்குன்னு அவசியம் போடுறப்பான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை அனுப்பியிருக்கேன். பாவனில் எவ்வளோ கஷ்டம் இல்லை, சின்ன வயசில் செருப்பு போட முடியாமல், அந்த பொடி சுடுறதில் சைக்கிள் மிதிக்க முடியாமல், சைக்கிள் இல்லை, ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தினம்தோறும் இந்த அவலயத்தெல்லாம் தாண்டி, பஸ் வசதி அந்த ஊருக்கு நோய் ஏற்படுத்தி தரல, இந்த அவலத்தை எல்லாம் தாண்டி அந்த பையன் படித்து தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தை மாற்றணும்னு நினச்சான். ஆனால் தற்போது மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான். இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க தயவு கூர்ந்து உங்களால் முடிஞ்ச தொகையை மேலே ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கிறேன், ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் நம்பரும் கொடுத்துருக்கிறேன், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில் அசஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் அவசியம் அந்த பையனுக்கு அனுப்புங்க. சமூக ஊடகம் சாதாரண ஒன்று கிடையாது. அது பெரும் புரட்சிக்கு அடிப்படையானது, பெரும் புரட்சிக்கு வித்திடக்கூடியது. இந்த ஊடகம் நினைத்தால் யாதொன்றையும் சாதிக்க முடியும். இன்று அந்த பையனுக்காக நாம் சாதனையை மேற்கொள்வோம். நம்மால் முடிஞ்ச பகிர்வையும் தொகையும் அந்த பிள்ளைக்கு அனுப்புவோம். யாராவது அந்த பகுதியில் இருக்கிறீங்க, நேரில் போயிட்டு நீங்கள் உதவுறனா கூட மேலே அந்த கான்டாக்ட் நம்பருக்கு போய் பேசி தயவு கூர்ந்து அந்த பையனுக்கு உதவுங்க. வறுமையின் பிடியிலும் அவன் படுத்து உறங்காமல் பசியோடு பட்டினியோடு தன் குடும்பம் இருக்கிறதே, அதை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் வெறும் காலோடு நடந்து சென்று படிக்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டவனுடைய முயற்சி தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதாக மாறிவிட்டது. தயவு செஞ்சு இந்த காணொலி எல்லாருக்கும் பகிருங்க. அந்த பையனுக்கு உங்களால் முடிஞ்சதையும் அனுப்புங்க.